உறுதிமொழி கொடுத்தீங்க. அந்த உறுதிமொழியை ஏற்று பெண்கள் தங்களுக்கு உரிமை தொகை மாதந்தோறும் கிடைக்கும் என்றுதான் உங்களுக்கு வாக்களிச்சீங்க. வாக்களித்தார்கள். அதன் பேர்ல நீங்க முதலமைச்சர் அமர்ந்திருக்கிறீங்க. 28 மாசம் உருண்டு ஓடி போச்சு. இனியும் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், போராட்டம் நடத்தும் சொன்ன காரணத்தால வேற வழி இல்லாம 28 மாசம் கழிச்சு தான் இந்த உரிமை தொகை கொடுத்தார். அதற்கு காரணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான் என்பதை உறுதிப்பட தெரிவிக்கிறேன். அப்புறம் இல்லம் தேடி கல்வி, தமிழ் புதல்வன், புதுமை பெண், நான் முதல்வன் திட்டம், இப்படி ஏகப்பட்ட அறிவிப்புங்க. இது ஏதாவது உங்களுக்கு ஒன்னா தெரியுமா? தெரியுங்களா? ஒன்னா சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறம் என்ன பண்ணுவாரு? ஒரு திட்டத்தை அறிவிப்பாரு, ஒரு குழு போட்டுருவார். ஒரு திட்டத்தை அறிவிச்சு ஒரு குழு போட்டுவார், அதுக்கு ஒரு தலைவர் போட்டுவார். அப்புறம் ஐஏஎஸ் ஆபீசர்களே என்ன வேலை? அவரவர்கள் வந்து ஐஏஎஸ் படிச்சுட்டு 20 வருஷம் சர்வீஸ் பண்ணி ஒரு செயலாளர் ஆயிருக்காரு. அவரை விட்டுட்டு ஒரு குழு போட்டு குழுவுக்கு ஒன்றும் தெரியாத ஒரு ஆளை போய் தலைவராக்குனா அந்த ஐஏஎஸ் அதிகாரி என்ன செய்வான்? அப்படியே குறி போட்டு விட்டுருவார். அது சுத்திக்கிட்டே இருக்கும். நான் முதலமைச்சர் இருந்தேன், எப்படி ஐஏஎஸ் ஆபீசர் செயல்படுவான்னு தெரியும். எப்படி தட்டி கொடுத்து வேலை வாங்கினா தான் அவர் சரியா வேலை செய்வாங்க. ஆனா ஸ்டாலினுக்கு தெரியாது. அதுல பொம்மை முதலமைச்சராச்சே, தெரிஞ்சா தானே 52 குழு போட்டிருக்காரு. ஒரு குழு 2 குழு இல்லைங்க, பல திட்டத்தை அறிவிச்சு 52 திட்டத்துக்கு மேல அறிவிச்சு 52 குழு போட்டு குழு என்ன செஞ்சுனே தெரியல. நான் சட்டமன்றத்தில் பேசும்போது சொன்ன திரு ஸ்டாலின் அவர்களே, இத்தனை குழு போட்டீங்க, இது ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னா இது வரைக்கும் வெள்ளை அறிக்கை இல்ல. ஏன்னா அந்த குழு செஞ்சிருந்தா தானே வெள்ளை அறிக்கை கிடைக்கும். ஒண்ணுமே கிடைக்காது. இல்ல, இன்னைக்கு திமுக அரசாங்கம் என்ன செய்யுது? கொள்ளையடிச்சுட்டு இருக்கிறாங்க. உண்மைதானே? கொள்ளையடிக்காத நாளே இல்ல. எதையுமே செய்யலைங்க. 5 வருஷம் ஓட்டிட்டாங்க. அப்படியே போட்டோ ஷூட் போட்டுக்குவாங்க. நான் பத்திரிகையாளர் அருமை நம்பர் இருக்கிறீங்க, கோவிச்சுக்காதீங்க. அழகா வருவாரு, ஒரு போட்டோ ஷூட் எடுப்பாரு, டிவியில வரும், விளம்பரம் வரும், அதோட முடிஞ்சு போயிடும். அவர் அறிவிச்ச திட்டம் ஏதாவது பாத்தீங்களா? அவர் அறிவிச்ச திட்டம் ஏதாவது ஒன்னாவது ஞாபகம் இருக்குதா? எத்தனை திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. ஒரு பேரை அழகா வைப்பாரு. பேர் வைப்பதற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா ஸ்டாலின் கொடுத்தா பொருத்தமா இருக்கு. பாருங்க, வெல்வோம் ஒன்றாக, எல்லோருக்கும் எல்லாமும், ஓரணியில் தமிழ்நாடு, ஒன்றினுமோ வா, உங்கள் கனவை சொல்லுங்க. மக்கள்கிட்ட கேட்டா திமுகவை அகற்ற வேண்டியது என் கனவு. நமக்கு நாமே திட்டம், உங்கள் தொகுதியில் முதலமைச்சர், உங்களுடன் ஸ்டாலின், பசுமை தமிழ்நாடு இயக்கம், இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48, மக்களை தேடி மருத்துவம், இதெல்லாம் அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வந்தது. அப்படியே காப்பி அடிச்சு சொல்றாரு. முதலமைச்சர் காலை உணவு திட்டம் ஏற்கனவே அண்ணா திமுக ஆட்சியில் மாநகராட்சியில் நாங்க தான் துவக்கி வச்சோம். தோழி விடுதிகள் ஏற்கனவே அண்ணா திமுக ஆட்சியிலே ஆரம்பிக்கப்பட்டது. விடியல் பயணம், ஒரு அம்மா சொல்லுச்சு, திமுக ஆட்சியில மழை கடுமையா பெஞ்சு சாலையில் நடந்துட்டு போது ஸ்டாலின் தான் வந்தாரு, நீச்சல் அடிக்க விட்டாரு. கலைஞர் மகளிர் உரிமை தொகை எப்ப கொடுத்த? 28 மாசம் கழிச்சு கொடுத்த. உடனே கொடுத்தியா? பிரதான எதிர்க்கட்சி தொடர்ந்து நான் சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தேன். ஸ்டாலின் அவர்களே, சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது நீங்கள்